நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வாக்குச்சாவடி மையங்களில் தேவையான பொருட்கள் அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரி ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி உள்ளது. இந்த ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவானது நாளை காலை 7 மணிக்கு துவங்க உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 967 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது புதுச்சேரியில் மட்டும் 739 வாக்கு மையங்கள் உள்ளன. இந்த வாக்கு மையங்களுக்கான இந்த இயந்திரங்கள் அனுப்பும் பணியானது தற்போது துவங்கியுள்ளது. அதே புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள இரண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து வைக்கப்பட்டுள்ள இந்த வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் விவிபடி இயந்திரங்கள் தற்போது பலத்த பாதுகாப்புடன் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதுல 2587 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 1323 விவிபடி இயந்திரங்களும் அனுப்பப்பட்டுள்ளன. மொத்தம் 150 வாகனங்களில் இந்த இயந்திரங்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அதாவது அந்த வாக்குப்பதிவு செல்லக்கூடிய வாகனத்தின் முன்பு ஒரு போலீஸ் பாதுகாப்போட வாகன வண்டியும் பின்னாடி ஒரு போலீஸ் பாதுகாப்போட வாகன வண்டியும் இந்த வாகனங்கள் செல்லப்படுகின்றன. இங்க இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செல்லும் பணியானது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கன் பார்வையிட்டு இந்த பணிகளை தற்போது ஆய்வு செய்திருக்கிறார். தற்போது துவங்கி இன்று மாலை வரை இந்த பணியானது நடைபெறுகிறது. இந்த மாலைக்குள் புதுச்சேரியில் உள்ள அந்த அனைத்து வாக்கு சாவடி மையங்களுக்கும் இந்த இயந்திரங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இன்று இரவு முழுவதும் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த இயந்திரங்கள் வைக்கப்பட்டு நாளை காலை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.